தீபாவளிக்கு கண்டிப்பாக ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருப்பீங்க. அதில் சுகர் சிரப் மீதியாக இருந்தால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ சுகர் சிரப் மீதி ஆயிடுச்சு. இதை நம்ம முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தவிர்த்து வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் ஏன் சேர்க்குறோன்னா, அந்த பிஸ்கட் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்க்குறோம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட்னஸாக சேர்க்கறனால அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ சுகர் சிரப்பை சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசைஞ்சு நம்ம ஊற வைக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம சுகர் சிரப் சேர்த்து செய்யறதுனால நல்லா சாஃப்ட்னஸோடு கிடச்சிரும். இந்த மாவு பிசைஞ்ச உடனேயுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மைதா மாவு ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் விருப்பப்பட்டவங்க. இப்போ இதை 2 பாகமாக பிரித்து இதை தேய்ச்சி எடுத்துருவோம். ஏன்னா நிறைய மாவுங்கிறதுனால ஒன்றா சேர்த்து தேய்க்க முடியாது. 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் வேகாது, ரொம்ப தின்னாக இருந்தால் கரிஞ்சு வந்துடும். அதனால் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோக் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா இடங்களையும் ப்ரெஸ் பண்ணிட்டோம். கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்கிறது ஷேப்பாக கிடைக்காது. அதை நம்ம திரட்டி திரும்பவும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓரங்களில் விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க டைமண்ட் ஷேப்பில். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரித்து போடும்போது நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயிலை ஒன்றா போட்டு இதை உடனடியாக நீங்கள் கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே விட்டுற வேண்டாம். அப்படியே விட்டுட்டோன்னா சரியாக வேகாது. கலர் ஒரு இடத்துல கருகின மாதிரியும் ஒரு இடத்துல லைட்டான கலர்லேயும் கிடைக்கும். போட்ட உடனே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகிட்டு ஈவனான கலரில் வந்துடும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சு இதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா சூட்டோடு இருக்கிறதுனால மெத்துன்னு தான் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற விட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடும். மீதமுள்ளதையும் நான் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான சுகர் சிரப்பாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.